இந்திய நாட்டு மக்கள் எந்த பாகுபாடுமின்றி ஒற்றுமையுடன் இருப்பதே நமது ஜனநாயகத்தின் வலிமை என கோவையில் வங்கி ஊழியர் தோழர் பாஷா பணி நிறைவு விழாவில் கலந்து கொண்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி தெரிவித்துள்ளார். பேங்க் ஆப் பரோடா வங்கியில் பணி செய்து ஓய்வு பெற்ற தோழர் ஜே.எம். பாஷா அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. மனிதநேய விழாவாக நடைபெற்ற இதில் பல்வேறு சமய தலைவர்கள், சமூக அமைப்பினர், வங்கி ஊழியர்கள் சங்கத்தினர், தொழிற்சங்கத்தினர் என பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஜே. முகமது ரஃபி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மேடையில் வேறுபாடுகளின்றி அமர்ந்துள்ள அனைத்து சமய மக்களின் ஒற்றுமையை சுட்டிக்காட்டி, இதுதான் ஜனநாயக இந்தியா, இந்த ஒற்றுமைதான் நமது வலிமை என்று பெருமைப்பட கூறினார். ஒரு 60 ஆண்டு காலமாக அந்த வரும் சமூக சேவையிலும் அவர் ஒரு 40 ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அத்தோழர் ராஜன் சார் எல்லாம் இருந்தாங்க. அனைவரையும் அவருடைய சேவை எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது முன்னின்று நடத்தி அந்த ஏழை நடுத்தர மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக பல்வேறு நல்ல உதவிகளை எல்லாம் செய்தவர் பாசாபாய் அவர்கள். அதே மாதிரி ஒரு என்னதான் நம்ம ஒரு 60 வருஷம் இருந்துட்டாலும் இனியும் அவர் இனியும் சமூக சேவையில தான் தன் வாழ்நாளை அது கழிப்பாரு. பல்வேறு போதைகள் இருக்கு. ஒருத்தருக்கு சாராயம் குடிச்சா போதை வரும், அது சிகரெட் குடிச்சா போதை வரும், என்னென்னமோ இன்னைக்கு வருது. அந்த மாதிரி போதைகள் இவங்கெல்லாம் தோழர்கள் எல்லாம் எப்பவுமே சமூக சேவையிலேயே அதுல ஒரு போதையிலேயே அவங்க எப்பவுமே இருப்பாங்க. கொரோனா காலகட்டங்கள்ல குறைஞ்சபட்சம் 1000 பேருக்கு டெய்லி சாப்பாடு நம்மளுடைய இடங்களை தேடி சென்று உணவளித்த உத்தம நம்முடைய அது மட்டுமல்ல, அதாவது கொடையை எப்படி முழுவதுமாக இந்த சேவைக்காக பயன்படுத்திய உத்தமம். என்னுடைய இந்த பணிமூப்பு என்பது இருக்கக்கூடாது, அது மனிதநேய விழாவாக இருக்க வேண்டும் என்பதில் நான் தேர்ந்தெடுத்த 3 முத்துக்கள், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. நன்றி தோழர். அந்த சேவை அந்த நாள நான் செஞ்சனுடையோ இது பெருமைப்படுற விஷயம் இல்லை. அந்த நேரத்துல மக்களுக்கு உணவு தேவைப்பட்டுச்சு. அதனால நான் அந்த ஒரு 54 நாள் முதல்ல ஃபர்ஸ்ட் கொரோனா மொத்தம் 94 நாள் வழங்கினதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேருக்கு வழங்கினேன். அதையே நான் எல்லாருமே கொரோனாக்கு அது எல்லா